ம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேதி மே 2, 2026. ஆமாம், ஒரு மிக முக்கியமான மாதத்தின் தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம். கண்டிப்பா. இன்னும் சில வாரங்களில், அதாவது மே மாத இறுதி அல்லது ஜூன் தொடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வு நடக்கப் போகிறது. அதைப் பற்றிதான் இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம். இது பலருடைய வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு நிகழ்வு. உண்மைதான். இதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூல ஆதாரம் ஆராசூர் ஜோதிக ரத்னம் திரு சீனிவாசன் அவர்கள் கல்யாண சீனிவாச பெருமாள் அருளால் கணித்த ஒரு சிறப்பான கட்டுரை. ஆமாம், 2026 குரு பெயர்ச்சி, விருச்சிக ராசிக்கான முழுமையான அலசல் என்ற அந்த அருமையான குறிப்புகளைத்தான் நாம் பார்க்க போகிறோம். சரியா சொன்னீங்க. இந்த ஆழ்ந்த அலசலின் நோக்கம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் இந்த குரு பெயர்ச்சி எத்தகைய மாபெரும் திருப்புமுனையை ஜரப்போகிறது என்பதை ஆழமாக புரிந்து கொள்வதுதான். நிச்சயமா, இது ஒரு சாதாரண பெயர்ச்சி அல்ல. அதனால விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த சில காலமாக நீங்கள் நெருப்பிலே நடந்து செல்வது போன்ற ஒரு உணர்வில் இருந்திருப்பீர்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. சரி, இதை விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா இனி வரப்போகும் நல்ல காலத்தை பற்றி பேசுவதற்கு முன் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். என்ன விஷயம் அது? கடந்த காலம் ஏன் உங்களுக்கு அவ்வளவு சவாலாக இருந்தது என்பதற்கான வேரை, அதாவது அந்த மூல காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, அதை தெரிந்து கொண்டால்தான் வரப்போதும் மாற்றத்தின் அருமை புரியும்னு சொல்றீங்க. ஆமாம், இதுவரை பார்த்தீர்கள் என்றால் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடமான மிதுனத்தில், அதாவது அஷ்டம குருவாக சஞ்சரித்து வந்தார். அஷ்டம குரு, இதை நினைத்தாலே பலருக்கும் பயம் வரும். இதனால்தான் சொல்ல முடியாத வேதனைகளும் மன உளைச்சலும் ஏற்பட்டதா? நிச்சயமா. செய்யாத தவறுக்கு பழி சுமப்பது, நம்பியவர்களால் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் துரோகம், நேர்மையாக உழைத்தும் கிடைக்காத அங்கீகாரம் என பல விஷயங்களை மூலக்கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. இதை நான் இப்படி பார்க்கிறேன். இது இருட்டில் ஒரு பெரிய பாறாங்கல்லை முதுகில் சுமந்து கொண்டு மலை ஏறுவதற்கு சமம். மிக சரியான ஒப்பீடு. அந்த அளவுக்கு ஒரு பாரம். ஆனா எனக்கு ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. ஒரு மனிதர் எவ்வளவுதான் நேர்மையாக உழைத்தாலும் இந்த 8ஆம் இடம் ஏன் குறிப்பாக நம்பிக்கை துரோகம் மற்றும் அங்கீகாரமின்மை ஆகியவற்றை மட்டும் குறியாக வைத்து தாக்குகிறது? இங்கு கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், 8ஆம் இடம் என்பது மறைமுகமான விஷயங்களை குறிக்கும். அதாவது கண்முன்னே தெரியாத எதிரிகள். ஆமாம், மூலக்கட்டுரை பழி மற்றும் பாவம் என்ற வார்த்தையை எவ்வளவு அழுத்தமாக பதிவு செய்துள்ளது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உங்களோடு சிரித்து பேசுபவர்களே உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். அட பாவமே, இது உடம்புக்கு ஏற்படும் வலியை விட மனதுக்கு ஏற்படும் பெரிய வலியாச்சே. கண்டிப்பா. ஆனால் இந்த சுமையான காலகட்டம் இப்போது முழுமையாக முடிவுக்கு வருகிறது என்ற உளவியல் ரீதியான விடுதலையை நீங்கள் உணர வேண்டும். அந்த பாரம் இப்போது இறங்கப் போகிறது. அப்பாடா என்று ஒரு பெருமூச்சு விட தோன்றுகிறது. சரி, முதுகிலிருந்த பெரும் சுமை இறங்கிவிட்டது. இப்போது நாம் எங்கே பயணிக்கப் போகிறோம்? அதுதான் இந்த அலசலின் மையப்புள்ளியே. வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 அன்று குரு பகவான் 8ஆம் இடமான மிதுனத்திலிருந்து 9ஆம் இடமான கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஆமாம், 9ஆம் இடம் கடகராசி என்பது குரு பகவானுக்கு வெறும் வீடு அல்ல, அது அவருடைய உச்ச வீடு. உச்ச வீடு, சரி. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், தெய்வானுகிரகம் மற்றும் பூர்வ புண்ணியத்தை குறிக்கும் இடம்னு சொல்வாங்க, இல்லையா? நிச்சயமா, அதை பாக்கியஸ்தானம் என்றும் சொல்வார்கள். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று சோர்வடைந்திருந்த ஒரு மனிதனுக்கு இந்த உச்சபலம் என்ற விஷயம் எப்படி ஒரு மாபெரும் திருப்புமுனையாக மாறும்? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா உங்களுக்கு எளிதாக புரியும். ஒரு கிரகம் நற்பலன் தரும் வீட்டில் அமர்வது என்பது வேறு. சரி. அதுவே தன் முழுமையான ஆளுமையுடன் உச்சபலத்தோடு அமர்வது என்பது வேறு. இது ஒரு மாபெரும் சக்தி உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்பது போல. அட, அப்படியா? அப்போ இது இழந்த மரியாதையையும் மன அமைதியையும் மீட்டு தருமா? கண்டிப்பா தரும். காலத்தை விருச்சிக ராசிக்கு சாதகமாக மாற்றும் ஒரு அபாரமான நிகழ்வு இது. உங்களுடைய பூர்வ புண்ணியம் இப்போது வேலை செய்ய தொடங்கும். ஓஹோ, அதாவது முற்காலத்தில் செய்த புண்ணியம் இப்போது கை கொடுக்குன்னு சொல்றீங்க. சரி, உச்சபலத்துடன் குரு கடகத்தில் அமர்வது ஒருபுறம் இருக்க, ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒரு கிரகத்தின் இருப்பை விட அதன் பார்வைக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. 100க்கு 100 உண்மை.
அந்த பார்வைகள்தான் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கப் போகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்ற வாக்கின்படி உச்ச குருவின் பார்வைகள் எங்கு விழுகிறது என்று பார்க்கலாமா? பார்க்கலாம். முதலில் 5ஆம் பார்வை. இது நேராக உங்கள் ஜென்ம ராசியான விருச்சிகத்தின் மீதே விழுகிறது. ஜென்மராசியின் மீதேவா? இதனால் என்ன மாற்றம் நடக்கும்? இதனால் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து முகப்பொலிவும் ஆரோக்கியமும் சீரடையும். அட அருமை. அடுத்த பார்வை எங்கே விழுகிறது? அடுத்தது 7ஆம் பார்வை. இது 3ஆம் வீடான மகரத்தின் மீது விழுகிறது. மகரம் என்பது தைரியஸ்தானம் தானே? ஆமாம், தைரியஸ்தானத்தின் மீது விழும் பார்வையால் அசாத்திய துணிச்சல் வரும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிறப்பு. 3வது பார்வை பற்றி சொல்லுங்க. இறுதியாக 9ஆம் பார்வை. இது 5ஆம் வீடான மீனத்தின் மீது விழுகிறது. இது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் தூண்டப்படுகிறதா? படும் குழந்தை பாக்கியம், சுப காரியங்கள் எல்லாம் கைகூடும். இதை கேட்கும்போதே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வருது. நான் இந்த குருவை ஒரு கலங்கரை விளக்கத்திற்கு, அதாவது லைட் ஹவுஸ்க்கு ஒப்பிட விரும்புகிறேன். நல்ல ஒப்பீடு. அவர் ஒரே இடத்துல நின்றாலும் அவருடைய ஒளி பல திசைகள்ல பாய்ந்து வழிகாட்டுகிறது. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இந்த 3 பார்வைகள்ல இதுவரை பல அடிகளை வாங்கிய ஒருவருக்கு எது மிகப்பெரிய ஆயுதமாக மாறும்? ரொம்ப நுட்பமான கேள்வி இது. நான் 1ஆம் வீட்டின் மீது விழும் பார்வையையும் 3ஆம் வீட்டின் மீது விழும் பார்வையையும் இணைத்து பார்க்க விரும்புகிறேன். அதாவது தெளிவையும் துணிச்சலையும் இணைக்கிறீர்கள். ஆமாம், சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கும்போதுதான் இதுவரை தயங்கான காரியங்களை செய்யும் அபாரமான தைரியம் வரும். இது ரொம்ப உண்மை. குழப்பம் இருக்கும்போதே தைரியம் வராது. சரியாகச் சொன்னீர்கள். அந்த தெளிவும் தைரியமும் சேரும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உருவாகிறது. இதுதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். சரி, கிரகங்களின் பார்வைகள் மற்றும் ஸ்தானங்கள் பற்றி அந்த தத்துவார்த்தமான விஷயங்களை நிஜ வாழ்க்கையோடு இணைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். இது உங்களுடைய அன்றாட வாழ்வில் எப்படி எதிரொலிக்கும்? குறிப்பாக தொழில், பொருளாதாரம், இவற்றில் என்ன மாற்றம் வரும்? முதலில் தொழிலை எடுத்துக்கொள்வோம். பணியிடத்தில் இதுவரை இருந்த மறைமுக சதிகள் நீங்கும். அப்பாடா, அதுவே பெரிய நிம்மதி. ஆமாம், உங்கள் திறமைக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் மதிப்பு உயரும். ரொம்ப நாளாக தள்ளிப்போன பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். அட, அப்போ பொருளாதாரம் தானாகவே முன்னேறிவிடும் இல்லையா? கண்டிப்பா. நிதி நிலையில் இருந்த கடுமையான தேக்கம் மாறி பணப்புழக்கம் அபரிமிதமாக அதிகரிக்கும். அப்போ நிலுவையில் இருந்த தொகைகள் எல்லாம் வந்துவிடுமா? நிச்சயமா வரும். கடன்களை அடைக்க புதிய வருமான வழிகள் பிறக்கும். முதலீடுகளுக்கு இது மிகவும் ஏற்ற காலம் என்று கட்டுரை கூறுகிறது. சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்தில் இருந்தபோது குடும்பத்திலும் பல சலசலப்புகள் இருந்திருக்குமே. அந்த சலசலப்புகள் எல்லாம் ஓய்ந்து வீட்டில் ஒரு ஆழமான அமைதி திரும்பும். தவறான புரிதலால் பிரிந்திருந்த உறவுகள் கூட மீண்டும் இணைய வாய்ப்புள்ளது. எனவே இதன் ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? கட்டுரையில் கூறப்பட்ட ஒரு வரி என்னை ரொம்ப ஈர்த்தது. எந்த வரி அது? அதாவது, மற்றவர்களிடம் ஏமாந்த அனுபவம் ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். இனி யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்ற பக்குவம் வந்துவிடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஆமா, இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அனுபவத்தால் கிடைத்த முதிர்ச்சி என்பதை காட்டுகிறது இல்லையா? நிச்சயமா. கடந்த கால வலிகள் எப்படி உங்களை இப்போது பக்குவப்படுத்தியுள்ளது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். சரிதா. பொது வருமானம் வரும்போது மீண்டும் பழைய தவறுகளை செய்யாமல் இருக்க இந்த பக்குவம் உதவுமா? 100க்கு 100 உதவும். புதிய வருமான வழிகளும் துணிச்சலும் வரும்போது அந்த பக்குவம்தான் உங்களை மீண்டும் ஏமாறாமல் ஒரு காவலாளி போல நின்று காக்கும். மிகச் சிறப்பான விளக்கம். நாம் இந்த ஆழ்ந்த அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ரொம்ப சீக்கிரமாக நேரம் போய்விட்டது. ஆமாம். இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் இயல்பான வைராக்கியம், விடாமுயற்சி மற்றும் மனபலத்தை நாம் நினைவு கூற வேண்டும். கண்டிப்பா. அவர்கள் மனதளவுல ரொம்ப வலிமையானவர்கள். கட்டுரையில் உள்ள புகழ்வாய்ந்த மேற்கோள் ஒன்றிருக்கிறது. அவர்கள் நெருப்பில் பூத்த மலராக இத்தனை கஷ்டங்களையும் தாங்கி நின்றவர்கள் என்பதை ரொம்ப அழுத்தமாக கூறப்பட்டுள்ளது. அது ஒரு கவித்துவமான ஆனால் மிக உண்மையான பதிவு. நெருப்பில் கருகாமல் பூத்த மலர்கள் அவர்கள். அதனால 2026 குருப்பெயர்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கையின் வசந்த காலத்தின் தொடக்கம். நிச்சயமா. அந்த கசப்பான கடந்த காலத்தை அப்படியே மறந்துவிட்டு எதிர்காலத்தின் மீது மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த அலசலை நிறைவு செய்வதற்கு முன்பாக உங்களை நோக்கி ஒரு இறுதி சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க.
கடந்த கால துரோகங்கள் உங்களுக்கு மனிதர்களை எடை போடும் மாபெரும் பக்குவத்தை கொடுத்துள்ளது என்று கட்டுரை கூறுகிறது. உண்மைதான். இப்போது இந்த உச்சகுரு உங்கள் வழியிலுள்ள தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உங்களுக்கு வெற்றியையும் பணப்புழக்கத்தையும் வாரி வழங்கப் போகிறார். இது உறுதி. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனால் உங்களிடம் இப்போது இருக்கும் அந்த அசாத்திய துணிச்சலையும் அந்த புதிய பக்குவத்தையும் பயன்படுத்தி மீண்டும் யாரும் உங்கள் நிம்மதியை குலைக்க முடியாதபடி உங்கள் எதிர்கால சாம்ராஜ்யத்தை எவ்வாறு கட்டமைக்கப் போகிறீர்கள்? இது ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரரும் தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. கண்டிப்பா இதை சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழ்ந்த அலசலில் இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.